அவர் பண்ணுற படங்கள் வந்து ஒரு பெரிய கிரைம் இல்லை, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான படம், ஒரு ஆக்ஷன் படம். அதுதான் விஜயினுடைய இது. முருகதாஸ் அதுதான் எடுக்க போகிறாரு. அதில் வந்து என்ன, அதே கண்களில் வந்து எடுக்கிற மாதிரி அவங்க எடுத்துனையுமே டைட்டிலில் போடுவாங்க, ஆரம்பத்திலேயே போட்டாங்க, தயவுசெய்து கதையின் முடிவை வெளியே சொல்லாதீர்கள்னு. ஏன்னா அந்த மாதிரி படத்தில் வந்து சஸ்பென்ஸ் இருக்கும், நடிகரவைல்னா யார் கொலகாரங்கிறது சஸ்பென்ஸ் இருக்கும். இதில் என்னது இருக்குது, விஜய் அவங்களே கொடுத்துட்டாங்க. என்னென்னா ஓட்டு போட்டால் மாற்றி போட்டாங்க, உடனே சண்டை போடுறாரு அப்படின்னு சொல்லும்போது ஒரு வெளில இருப்பான், கடைசி வரைக்கும் சண்டை இருக்கும். அப்படிங்கிறது தான் சக்ஸஸ் ஆக போகிறாருங்கிறது. அதனால் கதை இது சொல்கிறதுனால ஒன்றும் இல்லை. ஏன்னா இப்போல்லாம் வந்து அவர் போகிற போக்கில் போட்டுவிட்டு போயிட்டார், பணம் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பிரச்சனையே அதுதான், பணம் வாங்கி கொடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது. நான் பேர் வாங்கி கொடுக்குறதுக்காக தான் சிரத்தை எடுத்துக்கிட்டேன். அதனால் அந்த பங்கீடு மட்டும்தான் என்னோடது. அப்போ ரெண்டாவது, இது வந்து நான் பெருசாக அதை இதையும் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறத விட நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனுடைய ஆதங்கமும் அதனுடைய ஃபீலிங்கும் தான் வந்து இவ்வளோ பெரிய இதாக வந்தது செய்தியாக இருக்க ஒழிய நம்ம பண்ணது பெருசல்ல. உண்மையிலேயே நிறைய பேர் ரொம்ப காலமாக வந்து அது பாதிக்கப்பட்டு மனசுக்குள்ளேயே இருந்துட்டு இருந்ததுனால அசிஸ்டன்ட் டைரக்டர்லேருந்து நிறைய பேர் வந்து, ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான் வந்து அது இவ்வளோ தூரம் விஸ்வரூபம் எடுத்திருக்கு. ஸோ அதனால் அது ஒரு சாதாரண விஷயந்தான். உதயகுமார் வந்து சொல்லும்போது சொன்னார், வேதனை, இது வேதனையெல்லாம் ஒன்றும் இல்லை, சோதனை, அவ்வளோதான். ஏன்னா வேதனைப்படுறது அப்படின்னா முதல்ல ஆரம்பிக்கும் போதே எனக்கு தெரியும், இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணும்போது எத்தனை மும்முனை தாக்குதல் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அதெல்லாம் சிரிச்சுக்கிட்டே தான் நான் முதல்லையே சொன்னேன், ஈசி மீட்டிங்லேயே நான் சொன்னேன், இது எந்தெந்த ரூபத்துலேருந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வரக்கூடாதுன்னு நினச்சது, அது வந்துடுச்சு. ஸோ அதனால் அது எனக்கு பிரச்சனையே இல்லை. இப்போ நான் ரிசைன் பண்ணது கூட என்னென்னா, ஒவ்வொரு தடவையும் வந்து இந்த போராட்டம் இருக்கக்கூடாது, இனிமேலாவது ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால அதுக்கு உண்டான வழிமுறைகளுக்காக தான் நான் வந்து ரிசைன் பண்ணிட்டு முறையாக வரலாம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணது. அதனால் இந்த வருஷம்தான் பாக்கிய ஆரம்பிச்சுலேருந்து தீபாவளி மலர்னு நான் போடல பாக்கியால், இந்த வருஷம்தான் போடல. என்னென்னா இந்த சர்க்கார் மேட்ரு ஆரம்பித்ததுலேருந்து ஃபுல்லாக அதில் போனதுனால எனக்கு வேலை பார்க்குறதுக்கான வாய்ப்புகள், செஞ்சால் சிறப்பாக செய்யணும், இல்லை அப்படின்னு சொன்னால் செய்யாமல் விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த தடவை வேண்டாம், சரி பரவாயில்ல, அப்புறம் பொங்கலுக்கு ஏதாவது சிறப்பாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கான்சன்ட்ரேட் பண்ண முடியலங்கும்போது ஏனோ தானன்னு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீலிங்கில் தான் போட முடியாமல் போச்சு. நான் ஒன்றும் பெருசாக பண்ணல, ஆனால் வந்து பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருந்ததுனால அவங்கெல்லாம் ஒரு மூச்சு விடுறதுக்கான ரொம்ப நாளாக அவங்களுக்குள்ளே இருந்த மனசுக்குள்ளே அதாவது தாங்கி என்னடா பண்ணுறது, நமக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, இதெல்லாம் நமக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை, இப்படி இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய மனக்குமுறல் தான் வந்து இப்போது இந்த இது அவருக்காக நான் போராடினப்போ எல்லாருமே அது வந்து நல்லபடியாக அவருக்கு பேர் கிடைச்சது அப்படின்னு சொன்னேன். இதில் நிறைய பேர் மறுபடியும் பத்திரிக்கையில் அதில் எல்லாம் அதை ஒரு சாடலாக சொல்லும்போது தான் கஷ்டமாக இருக்குது. என்னென்னா முருகதாஸ்கிட்ட போய் கேள்வி கேட்கும்போதே வெளியே கோர்ட்லேருந்து வெளியே வந்தோடனே சமரசம் ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லும்போதே ஊடகங்கள் அப்போது திருநகதனை ஒத்துக்கிட்டாரா அப்படின்ட்டு எடுத்துனையுமே இந்த கேள்வியை கேட்டு கேட்டு எப்படியோ சுமூகமாக ஒரு பிரச்சனை முடிஞ்சது அப்படிங்கிறத விட மறுபடியும் அவரை வந்து ஏதாவது ஒரு விதத்தில் அவர் நிறுத்தி கேள்வி கேட்குறது அப்படிங்கிறதுல வந்து கிராஸ் பண்ணி இப்போது இந்த 2-3 நாளைக்கு முன்னால் கூட ஒரு ஊடகத்தில் ஒரு டிவி இதில் வந்து கேட்டிருந்தேன். அதில் ஒரு 4 பேர் நிற்க வச்சுக்கிட்டு அவருக்கு கேள்வி கேட்குறவர் கேட்டுக்கிட்டு இருக்கார். அவர் இந்த டிவி சேர்ந்தவர். அவர் ஆரம்பத்துலேருந்து ஒரே கேள்வி தான், பாக்யராஜ் எப்படி, அவர் இவ்வளவும் தெரியுமல்ல, கதையை எப்படி வெளியே சொல்லலாம் அப்படின்னாரு. அதுக்கு 4 பேரும் வந்து பதில் சொல்ல வர்றாங்க, இவர் விட மாட்டேங்க. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்கள், கதையை எப்படி வெளியே சொல்லலாம். கடைசி வரைக்கும் இதையே தான் இவர் பேசியிருந்தார் ஒழிய மற்றவங்க யாரையுமே பேச விடல. நல்ல வேளை அவங்கெல்லாம் அதை தாண்டி ஏன் கதை சொன்னேன். கதையை கூட நான் வந்து சொல்லலை, கதை வந்து அவங்க சொன்னது தான். அவர் வந்து படம் ஏதோ டீசரோ ஏதோ வெளியீட்டு விழாவில் வந்து ஒரு இதுதான் என் கதை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சாராம்சம் அது என்னங்கிறது சொல்லியிருக்காங்க. அதை வச்சுக்கிட்டு தான் அந்த ராஜேந்தருங்கிறது என்கிட்ட வந்து சார் பேப்பரில் இப்படி வந்திருக்கு, இதுதான் என்னோடய கதை அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கிட்டு தான் வந்து என்கிட்ட சொன்னார். அதனால் கதையினுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டு அவங்க கொடுத்தது தான், நான் வந்து எங்கேயுமே சொல்லலை.
அதே மாதிரி கதை வந்து எல்லோரும் சொன்னேன்னா பிரச்சனையே கதை தான், இது 2 கதையும் ஒன்றா அப்படின்னு சொல்லும்போது நான் எப்படி ஆமாம் 2 கதையும் ஒன்றுன்னு எப்படி சொல்ல முடியும், எப்படி சொல்கிறீங்க சொல்லுங்கன்னா அது 4 லைனாவது நான் சொன்னால் தான் வந்து அது எப்படி ஒன்று அப்படிங்கிறது தெரிய வரும். அதனால் இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி வந்து நான் வந்து அந்த ஏதோ ஒரு ஊடகங்கள் எல்லாம் திடீர்னு ட்விட்டரில் அங்கே இங்கேயும் எல்லா பக்கம் வந்து அவருக்கு கொடுத்த கடிதத்தினுடைய அந்த கடைசி பக்கம் திடீர்னு எப்படியோ வெளியே வந்துடுச்சு. அது வந்ததுனால எல்லோரும் என்ன கேள்வி கேட்கும்போது பதில் சொல்ல வேண்டிய ஒரு பொசிஷனில் நான் வந்து உட்கார்ந்தேன். அதனால் சொன்னேன். அது சொன்னது வந்து கடைசியில் வந்து கதை சொல்லிட்டாருன்னு கதை வந்து ரிலீஸுக்கு முன்னாலேயே தெரிஞ்சிது. இது வந்து பெரிய அவர் பண்ணுற படங்கள் வந்து ஒரு பெரிய க்ரைம் இல்லை, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான படம், ஒரு ஆக்ஷன் படம். அதுதான் விஜயினுடையது. முருகதாஸ் அதுதான் எடுக்க போகிறாரு. அதில் வந்து என்ன அதே கண்களில் வந்து எடுக்கிற மாதிரி அவங்க எடுத்துன்னுமே டைட்டிலில் போடுவாங்க, ஆரம்பத்திலே போட்டாங்க, தயவுசெய்து கதையின் முடிவை வெளியே சொல்லாதீர்கள்னு. ஏன்னா அந்த மாதிரி படத்தில் வந்து சஸ்பென்ஸ் இருக்கும், நடிகரவைல்னா யார் கொலைகாரங்கிறது சஸ்பென்ஸ் இருக்கும். இதில் என்னது இருக்குது, விஜய் அவங்களே கொடுத்துட்டாங்க. என்னென்னா ஓட்டு போட்டால் மாற்றி போட்டாங்க, உடனே சண்டை போடுறாரு அப்படின்னு சொல்லும்போது ஒரு வில்லன் இருப்பான், கடைசி வரைக்கும் சண்டை இருக்கும் அப்படிங்கிறது தான் சக்ஸஸ் ஆக போகிறாருங்கிறது. அதனால் கதை இது சொல்கிறதுனால ஒன்றும் இல்லை. ஏன்னா இப்போல்லாம் வந்து 4 நாளைக்கு முன்னாலேயே வந்து நம்ம அந்த கீழே சப்டைட்டில் போடுறதுக்காகவும் சென்சாருக்காகவும் வந்து 4 நாளைக்கு முன்னால் 5 நாளைக்கு முன்னாலேயே நம்ம அனுப்ப வேண்டியிருக்குது வெளிநாட்டுகளுக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து படத்தை பற்றி அபிப்பிராயம் வந்துட்டு சில நேரங்களில் படமே வந்துடுறது உண்டு. நிறைய படங்கள் அப்படி தான் வருது. ஸோ அதனால் நம்ம சொல்லி கதை என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிற அளவுக்கெல்லாம் இல்லை. ஜனங்களே இப்போ வந்து ஒவ்வொன்றும் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. ஒவ்வொரு சின்ன சின்ன பிட்டு செய்திகளை வச்சு அவன் கதை என்னங்கிறது கண்டுபிடிச்சிட்றான். அதனால் அவன் ஈஸியாக இதாப்பா கதை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ கதை இல்லைன்னா தான் பிரச்சனை. நிறைய படங்கள் அது இருக்கிறது இல்லை, அதுதான் பிரச்சனை. அதனால் அந்த சர்க்கார் பட பிரச்சனை வந்து நல்லபடியாக முடிஞ்சது. அவர் வந்து டைட்டில் போடுறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டார். இது வந்து எனக்கு கிடைத்த வெற்றிங்கிறதல்ல, உண்மையிலேயே ஒரு சுயமாக சிந்தித்து உண்மையிலேயே கஷ்டப்பட்டு எழுதி வச்சவனுக்கு அவனுக்கு ஒரு பாதுகாப்பு, ஸோ அவனுக்கு கிடைச்ச வெற்றி, அவ்வளோதான். அதனால் சங்கத்தினுடைய தலைவருங்கிற முறையில் வந்து அது செஞ்சது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் என்னென்னா மேற்கொண்டு இதே மாதிரி பிரச்சனைகள் வரும்போது கொஞ்சம் நான் ஏதாவது கரெக்ட் பண்ணிக்கிட்டால் தான் வந்து மறுபடியும் அடுத்து என்னால் கரெக்டாக நேரம் போக முடியும். இல்லைன்னா ஒவ்வொரு தடையும் என்னை சட்டையை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அடுத்தது இதெல்லாம் செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுக்காக தான் நான் ரிசைன் பண்ணிவிட்டு அப்புறம் பண்ணிக்கிறேன், முறையாக வந்து பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ ஓரளவுக்கு அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. ஸோ இன்றைக்கி